செந்தில் பாலாஜியை கைது செய்ய விஜய் போட்ட 2 பிளானும் காலாவதியாகிவிட்டது. அதிர்ச்சியில் தாவேகா மற்றும் தாவேகா தலைவர் விஜய். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்றும் தற்போது டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் என அடுத்தடுத்து சட்ட போராட்டங்களில் செந்தில் பாலாஜி நிவாரணம் பெற்று வருவது தாவேகாவின் அரசியல் தாக்குதலுக்கு பதிலடியாக அமைந்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதாவது DVAC பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பாகவும் அரசியல் ரீதியான பெரும் நிவாரணமாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞருமான உச்சநீதிமன்றத்தின் அவசர மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுவை தீவிரமாக விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அதேவேளையில் விசாரணையை முன்னெடுத்து செல்லும் வகையில் சில கடுமையான நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதித்துள்ளது. செந்தில் பாலாஜி தனது அசல் பாஸ்போர்ட்டை உடனடியாக விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். வழக்கில் தொடர்புடைய சாட்சியங்களையோ அல்லது ஆதாரங்களையோ எவ்விதத்திலும் கலைக்கவோ ஆதிக்கம் செலுத்தவோ முயலக்கூடாது. இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. முன்னதாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினராக்கு பண ஆசை காட்டி பேரம் பேச முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் மூலமாக முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் பார் உரிமங்கள், போக்குவரத்து டெண்டர் முறைகேடுகள் மற்றும் 32.81 கோடிக்கு அதிகமான அரசு நிதி இழப்பு தொடர்பான 145 பக்க FIR அடிப்படையில் DVAC களமிறங்கியுள்ளது. இந்த டாஸ்மாக் வழக்கில் அவரை பிணையில் விட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என கூறியிருந்தது. எனினும் உச்சநீதிமன்றம் தற்போது கைதுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளதன் மூலம் மாநில அரசின் அடுத்த கட்ட அதிரடி கைது நடவடிக்கைகளும் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த 2 முக்கிய வழக்குகளையும் முன்வைத்து அரசியல் ரீதியான அழுத்தங்களை ஏற்படுத்த தாவேகா தலைமை தீவிரமாக திட்டமிட்டு வந்தது. குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கருத்துக்களை தொடர்ந்து DVAC உடனடி கைது செய்ய மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் மற்றும் தற்போது டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஜாமீன் என அடுத்தடுத்து சட்ட போராட்டங்களில் செந்தில் பாலாஜி நிவாரணம் பெற்று வருவது தாவேகாவின் அரசியல் தாக்குதல் வியூகங்களுக்கு சவாலாக அமைந்துள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை தனது பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. விசாரணை அமைப்பின் பதிவினை பொறுத்தே இந்த வழக்கில் இறுதி போக்கினை தீர்மானிக்க முடியும் என்றாலும் தற்போதைய சூழலில் செந்தில் பாலாஜி வழங்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால தடை திமுக முகாமிற்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. மேலும் இந்த செய்தியின் உங்கள் கருத்தினை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.